அடுத்து பேசுவான் தமிழ்ச்சங்கம் வளர்த்த மதுரையிலே நமது தெய்வம் தேவகோமான் மெய்வெளிச்சாலை ஆண்டவர்களின் அன்பினாலும் தயவினாலும் பெருங்கருணையினாலும் இங்கே துவங்க பெற்று இது நாள் வரையிலும் நடந்து கொண்டிருக்கும் மதுரை மெய்மத வேதம் ஓதும் பாடசாலைக்கு வந்திருக்கும் மெய்வழிக்குல மக்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த மாதம் பொன்னரங்க தேவாலயத்திலே எனது குமாரன் சாலை சந்திரராஜனுடைய நீர் திருமணத்திற்கு என்னுடைய அழைப்பினை ஏற்று வந்திருந்த மதுரை எம்பதி சபையின் மக்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி கலந்த நமஸ்காரத்தை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நானே எதிர்பார்க்கல, அழைப்பு கொடுக்குறோம், ஆனால் அப்போதான் தெரிஞ்சது மக்கள் நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சிக்க முடிஞ்சது. மதுரை மட்டும் இல்லை, ஆகையினால இந்த மதுரை சபை மூலமா எல்லா சபை மக்களுக்கும் என்னுடைய நன்றியான நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அது முடிஞ்ச கையோட அடுத்த ஒரு திருவிழா வந்ததுங்க. அது என்ன திருவிழான்னு மறந்துட்டேன் நான், கொஞ்சம் சொல்லுங்களேன் பார்க்கலாம். 31ஆம் தேதி ஒரு திருவிழா கொண்டாடணும். ஆமா, வைகாசி திருவிழா. வைகாசி மாசத்துல வர்றதுனால வைகாசி திருவிழா, புரட்டாசி மாசம் வர்றதுனால புரட்டாசி திருவிழா. ஆனா அதுக்குன்னு ஒரு பேர் தெய்வம் வச்சிருக்கிறாங்களே. அடுத்து அது ஒரு நாள் பாசுபத தவக்கோல காட்சி, அது அன்னைக்கு இரவு. மறுநாள் காலையில பாவ விமோச்சன திருமந்திரம் ஓதுதல், புத்தாடை புனைச்சீர் குடிக்காட்சி. சார் சுருக்கமா இந்த முறை பேசினார். இது ஒவ்வொரு வருஷமும் அந்த வைகாசி திங்கள்ல நமக்கு தெய்வம் எடுத்து வச்சாங்க. வச்சிருப்பாங்களா? என்ன காரணத்தினால அந்த திருவிழாவை நமக்கு எடுத்து வச்சாங்க அப்படிங்கிறத நாம ஒரு சிந்தனைக்குரிய கேள்வியாக நமக்குள் கேட்டுக்கிட்டாக்கா அதுக்கு விடை காண பெறுவோம், கிடைக்கும். அந்த வகையில அதாவது அந்த மந்திரத்துக்கு பேரு நன்னம்பிக்கை என்னும், என்ன பேர் அதுக்கு? நன்னம்பிக்கை என்னும் பாவ விமோச்சன திருமந்திரம். அத வருஷத்துக்கு ஒரு நாள் ஓதுறதுக்கு தெய்வம் அனுமதி கொடுத்தாங்க. அந்த திருமேனி இருந்த காலத்துல இவர் என்ன சொன்னார், சின்முத்திரை இப்படின்னு காமிச்சார். அப்படி அல்லன்னு ஒருத்தர் சொல்றாரு, இந்த கட்டை விரலுக்கு கீழே அடிபணியணுமா, இந்த 3 விரலும் தனியாகவும், இது ஆள்காட்டி விரல். ஏற்கனவே பாவர் சத்திரம் சபையில் இதை நம்ம பேசியிருக்கிறோம், திரும்பவும் நாம நினைவு கூட்டிக்கிறோம். இது பெருவிரல், இதுக்கு பேரு பெருவிரல். தெய்வம் ஒரு இடத்துல அதை பத்தி குறிப்பிடுறாங்க. என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இருங்க, அவங்க ஏதோ கலந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நாட்டம் பெருவிரலில். பெருவிரல்ங்கிறது வெளி உலகத்துல. இப்ப நாம கோயிலுக்கு முன்னாடி மெய்வழிக்கு வர்றதுக்கு முன்னாடி இப்படிதான் சாமியை பார்த்து கும்பிடுவோம் இல்லையா? இது மட்டும் தனியா இங்க கும்பிடும். இந்த கட்டை விரல்னு சொல்றோம் இல்லையா? இந்த பெருவிரல் ஆகப்பட்டது இதயத்தை குறிப்பிட்டு நேரம் அங்கதான் நிற்கும். அது இது நாம புரிஞ்சுக்கணும். அப்ப தெய்வம் நாட்டம் பெருவிரலில், அது அங்குஷ்ட பிரமாணம்னு ஒரு இடத்துல குறிப்பிடுறாங்க. அங்குஷ்ட பிரமாணம் அகஸ்தியர் இவ்வளவுதான் இருக்கிறாரு. அப்படியே என்ன அடுத்த சபையில சொல்லுங்க. நேரத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இல்லை, முடிச்சிருவான், அரை மணி நேரத்தில் முடிச்சிருவான். அரை மணி நேரம்
அதுக்கு கூட போகாது. அப்படியா? சரி, இப்படி பண்ணா எப்படிங்க? சரி, அதாவது அந்த திருவிழாவுக்கு பேர் பாவ மன்னிப்பு திருவிழான்னு சொல்றது உண்டு. அந்த மந்திரத்தில் எடுத்த உடனே அறிந்து செய்கின்ற பாவங்களை தொட்டும், அறியாது செய்கின்ற பாவங்களை தொட்டும், வெளிச்சமாய் செய்கின்ற பாவங்களை தொற்றும், அடக்கமாய் செய்கின்ற பாவங்களை தொட்டும், எல்லா பெரிய பாவங்களையும் எல்லா சிறிய பாவங்களையும் காத்து ரட்சிக்க வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம தொழுவோம். ஆனா இந்த பாவ மன்னிப்பை பத்தி தெய்வம் வாக்கியத்துல குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். போன பாவசத்தத்துல ஒரு வாக்கியம் பார்த்தோம். அதுக்கு அடுத்த வாக்கியத்தை இங்க இன்னும் அது தொடர்ச்சி இருக்குது. சிவகாசியிலையும் பார்ப்போம். அப்போ அருளமுதம் வாக்கியம் 80ல் 211 இந்த பாவ மன்னிப்பை பத்தி தெய்வம் நமக்கு அதனுடைய விரிப்பை உத்தரவு பண்றாங்க. எப்படி பாவம் மன்னிக்கப்படுது? முன்வந்த ஞான சைதன்யர்கள்லாம் தன்னுடைய பாட்டால அவங்க பாவத்தை சுத்திகரிப்பு பண்ணிக்கிட்டாங்க, தவத்துல உட்கார்ந்து. ஆனா நம்ம தவமே பண்ணலையே, தவம் பண்ண முடியாதே. அப்ப நம்மளுடைய பாவம் எப்படி சங்கரிக்க பெறுகிறது அப்படின்னு நாம சிந்திக்கணும். அந்த பூரண புதையல்ல தெய்வம் 2 வரியில எழுத, ஒரே வரியில அதுக்கு உத்தரவு பண்றாங்க. ஈதறிந்து நூறொளி கண்டாள், ஈதறிந்து நூறொளி கண்டாள், கோடும் பாவம் எத்தனை கோடியானாலும் பத்தி எரியும். இப்ப 100ன்றது ஒளி இல்லையா? அப்படிதானே மாமா? 100 என்பது ஒளி. ஆனா தெய்வம் அதை பேரொளின்னாங்க. அந்த பேரொளி பிழம்பானது நமக்காக வேண்டி ஒரு மானிட சட்டை தாங்கி வந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? தன் தவத்தை போட்டு நிரப்பி நம்ம பாவத்தை போக்குனாங்க. பாவம் போக்கி ஆக்கும் சஞ்சீவின்னு ஒரு வரி வரும் ஆனந்த கழிப்புல. இது எப்படி போக்குறாங்கன்றதுக்கு அதுக்குள்ள விளக்கம் கொடுப்பாங்க. அதை நம்ம தேடி எடுக்கணும். அந்த வகையில இங்க நேராவே உத்தரவு பண்றாங்க நமக்கு. அந்த வாக்கியத்துல எம் வாடாத தவம் எவ்வளவு பேருக்கு கொடுத்தாலும் குறையாத பொங்குமா கடல் அல்லவா. எம் வாடாத தவம் எவ்வளவு பேர்களுக்கு கொடுத்தாலும் குறையாத பொங்குமா கடல் அல்லவா. உண்மைதானே? அவங்களுடைய நேரடி பார்வையில நின்று 5049 மாணாக்கர்கள், நேரடி சிஷ்யங்கள். ஆனா இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் பின்பற்றி வரும். அதுல சந்ததியர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்குது, நன்மனத்தினருங்கிற ஒரு கேட்டகரி இருக்குது. ஆனா எல்லாருமே நன்மனத்தினர் தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அனந்தர் அனந்தியினுடைய வாரிசா பிறந்து மெய்வழியில ஒழுக்கம் இல்லாம, மெய்வழி ஒழுக்கத்துல இல்லாம, நடைமுறையில இல்லாம போனா சந்ததின்னு எப்படி சொல்ல முடியும்? ஏத்துக்க முடியுமா? ஆனா தெய்வத்தை பார்க்கல, சந்ததியாவும் இல்லை. அவங்க அவங்களுடைய திருவாக்கின் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க. இவர்கள் இன்ன செயல் உடையவர்கள், இவர்களை நாம் நம்பினால் கடை தேறுவோம் என்ற நன்னம்பிக்கை அவர்களிடம் இருக்கிறது. ஏன் அதை தெய்வம் உத்தரவு பண்றாங்க? எம்முடைய வாடாத தவம் எவ்வளவு பேருக்கு கொடுத்தாலும் குறையாத பொங்குமா கடல் அல்லவா. இத தௌஹீது காமில்ல விரிக்கிறாங்க. நான் என்ன தெரியுமா வச்சிருக்கேன்? ஒரு மை வச்சிருக்கேன்.
ஒரு மைன்னாக்கா மை டப்பா இல்ல, ஒருமை. ஒருமை, நான் தான் அது. ஓர்மை பழுத்தது, ஓசை வலுத்தது, நேசம் மிகுத்தது, ஓர்மை பழுத்தது. நான் ஒரு மெய் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அது எங்க இருக்கு? இருதயம் என்னும் சிம்மிழி இருக்கும் கருமை அது திருக்கலி மாமையினை தீட்டுவேன் புருவத்திடை அருமையொலி பிறக்கும் யானூரியா நன்மை அது கொடிமனு கீந்தாலும் குறையாதன் சிமிழியில் மை. அந்த மையை நம்ம கிட்ட வச்சுட்டாங்க. நம்ம என்ன பண்றோம்? அதை வச்சு ஆடிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி ஆடினாலும் கூட என்னுடைய திருவடியை நீ பிடிச்சிட்டேன்னா அது சிதறாது. எப்போ சிதறுது? இறுதி நாள் வரும் கசப்பு. அப்ப சிதறுது மற்றவங்களுக்கு. ஆடி அழுத்தாலும் அணுவும் சிதறாத மை கோடி மனு கீந்தாலும் குறையாதன் சிமிழியில் மை ஆடி அலைத்தாலும் அணுவும் சிதறாத மை ஆன ஹயாத்து மையே யானூரியா நன்மை. அது எங்கிருந்து வந்தது? எங்கள் பரம்பரையாய் யமனை மயக்கும் மைக்கான் எங்கள் குல புலமை எல்லாம் தெரிவடமை எங்கும் எங்கட்கு துணை யானூரியா நன்மை. அந்த பொங்குமாங்கடலுடைய வல்லபம் என்ன? அந்த 2 வார்த்தைக்கு நேரம் சரியா போயிடும். எம் வாடாத தவம் எவ்வளவு பேர்களுக்கு கொடுத்தாலும் குறையாத பொங்குமாங்கடல் அல்லவா. இந்த வார்த்தைக்கு தௌஹீது காமில எப்படியுமோ மெய்மன ஞானத்துல அந்த பொங்குமாங்கடலுடைய செயல் என்னங்கிறத சொல்றாங்க. அது என்ன பண்ணும் தெரியுமா அப்படின்னு பார்த்தா, பொங்குமாங்கடற் சூழுலகமும் புவன மோரி வேழுமே. அந்த பொங்குமாங்கடல்ல இருந்து வர அந்த அதிகாரம் இருக்குல்ல, 7 உலகத்துக்கும் எட்டிப்பாயும். எங்குமே அதிகாரமாட்சியே என்னிதயபி மானஜி கங்குல் பகலும் மற்ற என்னிடம் கதிர்முனை லாடிடும் கச்சினேச்சியில் நெற்றியீர் பச்சை கண்கள் கூசுதே ரத்தினம். இதை அடுக்கிக்கிட்டே போலாம். அது அடுத்த சபையிலையும் பேசுவோம். எம் வாடாத தவம் எவ்வளவு பேர்களுக்கு கொடுத்தாலும் குறையாத பொங்குமா கடல் அல்லவா. அதன் கருணை மனுக்குலத்தின் தலையில் வர்ஷிப்பதையே தெய்வ தேடுகூடகத்தில் வரை பிளந்து கசிந்து மடை திறக்கும் ஓசை வரை பிளந்து கசிந்து மடை திறக்கும் ஓசை வாய் திறந்து கமண்டிடும்
தொனியின் பேச்சு என்று பேசப்பெற்றுள்ளது. அவங்க வாய் திறக்கலன்னு சொன்னா நம்மளுடைய பிறவிப்பிணி என்னும் நோய் தீர்ந்து இருக்குமா? நம்மளாம் இங்க வந்து உட்கார்ந்துருக்க முடியுமா? இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன சம்பந்தம்? ஒண்ணும் இல்லையே. ஆனா எல்லாரையும் அந்த ஓர்மைங்கிறதுல சம்பந்தப்படுத்தி வச்சுட்டாங்க தெய்வம். என்ன ஓர்மை? அந்த தவ தூய்மை நமக்குள்ள எல்லோருக்கிட்டையும் வரணுங்கிற ஆற்றல், ஆவல், அந்த ஓர்மை எண்ணத்தினால தானே இன்னைக்கு இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். இல்லாட்டி இங்க வேலை என்ன இருக்கு? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பேச்சு. ஆனா எல்லாமே எங்க போகுது? அந்த ஓர்மை கிட்ட தான் போகுது. வேற எங்கேயுமே போய் சுத்த முடியாது. உலக வழக்கத்தில் ஒருவன் செய்த பாவம் தீருவதற்கு ஒரு தேவபிரான் சந்நிதியில் தன் அங்கங்கள் யாவும் தரையில் புரண்டு அங்க பிரதட்சணம் செய்ய வேண்டும். இது நிறைய நம்ம பார்த்திருப்போம். எங்க பொருள்றோம் கூட தெரியாம, எதுக்காக பொருள்றோம் கூட தெரியாம உருண்டு 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 நாமாவளியை சொல்லிக்கிட்டு போய்கிட்டு இருப்பாங்க. ஆனா பாவம் போகணும்னா ஒரு குருபிரான் முன்னிலையில போய் நீ அங்க பிரதர்சனம் பண்ணணும். குரு இல்லையே, அப்ப கோயிலுக்கு போய் பொருளலாம் அப்படிங்கிற கற்பனையை வகுத்து வச்சுட்டு அதன்படி செஞ்சுட்டு இருந்தாங்க. நியாயமா நம்ம பாவத்தை தொலைக்கிற நம்ம தெய்வம் முன்னாடி நாம் அங்க பிரதர்சனம் செய்யணுமா வேண்டாமா அப்படின்னு நாம நினைச்சு பார்த்தோம்னா கண்டிப்பா செய்யணும். நிறைய பேர் அந்த தீட்சாக்கள் முடிஞ்ச உடனே ஆலயம் பூரா உருண்டு 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 அழுதுருக்குறாங்க. ஏன்? தான் யாருங்கிறது தெரியாம இருந்ததை தெரிய வச்சாங்க, தான் யாருங்கிறதையும் புரிய வச்சாங்க. தன் மதத்தில் தவறாதிருத்தி அவர் சொன்ன அன்புக்கு அப்புறம் அந்த பண்பு பிறங்க, அன்பு அங்க வைக்கும் போதுதான் அந்த பண்பு வருது. பண்பு பிறங்க பலகலையொக்க இன்பம் வருது. பொருள் இல்லாமலே இன்பம். நமக்கெல்லாம் அந்த பொருள் தெரியாம தானே இன்பம் கிடைக்குது. ஆனா பொருள் அவங்க தெரிவிக்கிறாங்க, நம்ம தான் போடுபோக்கா விட்டுருக்கோம். அது இது என்னாரு தெய்வமும் சொல்றாங்க, முதல் இதுவோ அதுவோ என்று முனைக்கெட்டு அலையாதே. அது என்றாலும் நான் தான், இது என்றாலும் நான் தான். இப்படி நமக்கு வந்து அவங்க சொல்லாத சொல்லில்லை, செய்யாத செயல் இல்லை. எல்லா செயலிலையும் நம்மளை வந்து ஆக்கி வச்சுட்டாங்கிறத அவங்கவங்க உழைப்பாங்களுக்கு தகுந்தவாறு புரிஞ்சுக்க வேண்டியதுதான். அங்க பிரதட்சணம் செய்ய வேண்டும். அல்லது தெய்வ திருமேனியரின் செவி கேட்க தன் குற்றத்தை வாய்விட்டு சொல்லி மன்னிப்பு தேட வேண்டும். தெரிஞ்சோ தெரியாமலோ, சொல்லாலும் செயலாலும் சிந்தனையாலும் இன்னமும் நாம குற்றம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். விதிவிலக்கு அல்ல. ஏன்? ஒரு பாடும் இல்லாம நமக்கு இந்த பதி கிடைச்சிட்டாங்க. அரும்பாடுபட்டு தேட வேண்டிய அந்த பதி ஒரு பாடும் இல்லாம தானா வழியை வந்து நம்மளை ஏத்துக்கிட்டு இருக்காங்க. ஆகையினால அந்த பிழையை வந்து தெய்வத்து திருமுன்னாடி நம்ம போய் அறிக்கை செய்ய வேண்டும். கர்த்தர்கிட்ட போய் இவனுடைய பாவத்தை வந்து அறிக்கையிடுன்னு பைபிள்ல ஒரு வாசகம் இருக்குது. தெய்வம் அதை அழகா ஒரு வரியில கொடுக்குறாங்க, உற்றதே குருவிடம் ஓதிடல் வேண்டும். அந்த உற்றதே குருவிடம் ஓதிடும் போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய பிழைகள் சங்கரிக்கப்படுகிறது. சுரஸ்வநாயகன் தீர்க்க தரிசனத்துல அவர் ஒரு குறிப்பு கொடுக்கிறார். அவரவர் செய்யும் பாவ புண்ணியங்களை, நன்மை தீமைகளையும் குறிப்பிடுறாரு. நன்மைனா புண்ணியம், தீமைனா பாவங்கிறது தான் அது சொல்லனுடைய தாற்பயம். அவரவர் செய்யும் நன்மை தீமைகளை
பகுமான் என்னும் தெய்வம் ஜீவப்பதிவேட்டில் குறித்து வைத்துக் கொண்டிருக்கிறது. நம்ம கணக்கு ஏறின்னு இருக்குது, வரவும் இருக்குது, செலவும் இருக்குது. வரவு வந்தா செலவு ஒரு பக்கம் கழிச்சு விட்டுடுது, மீதம் ஈவு தொகை போட்டு பார்த்தா கையில ஒன்றுமில்லை அப்படிங்கிறது தான் நிஜம். அப்ப பகுமான் என்னும் தெய்வம் குறித்து வைத்துக் கொண்டிருக்கிறது. எவனொருவன் தான் செய்கின்ற அந்த பாவத்தை, தீமையை நினைந்து கண்ணீர் சிந்தி அழுகின்றானோ அவனுடைய பாவம் கணக்கில் இருந்து அடிக்கப்பட்டு போகும். சுரேஷ்ராங்க தீர்க்க தரிசனம் எடுத்து பார்த்துட்டு கரெக்டான எனக்கு அடுத்த சபையில சொல்லுங்க. அப்போ மன்னிப்பு தேட வேண்டும் என்று வேத விதி இருக்கிறது. அவங்கள்ட்ட போய் சொல்லிடு. எத்தனையோ ஆலயத்துல பாவ மன்னிப்புக்குன்னு வச்சுட்டு அதுக்கு ஒரு பெட்டியை வச்சுட்டு அறிக்கையிட சொல்றாங்க. யார் பாவத்தை யார் மன்னிக்க முடியும்? அதுக்கு என்ன தகுதி இருக்கு? பாவ மன்னிப்பு திருமேனி இருக்கும்போது தெய்வத்தை யாரும் பார்க்காதீங்கன்னு ஒரு உத்தரவு போடுவோம். பார்க்கக்கூடாது. உங்களுடைய அந்த சின்முத்திரையை வச்சு மடியில தெய்வ நினைவில் ஆண்டவங்க திருவுருவத்தை நினைச்சு நீங்க உட்கார்ந்து இந்த சொல்ல கேட்டு திரும்ப கண்ணீர் உருக, மனம் உருக, அந்த உள்ளம் உருக உருக நம்ம செஞ்ச பாவமெல்லாம் இதுல கழுவப்படுது. வைபர் இங்க வச்சிருக்கிறாரு தெய்வம். இன்னும் ஆவல இல்லைன்னா முக்கா சொல்லிருந்தா 10 நிமிஷம் 5 நிமிஷம். பாவத்தை கழுவுற இடம். அதனால்தான் சுரேஷ்நாயகம் கண்ணீர் சிந்துவானே ஆகில் அந்த பாவம் கணக்கில் இருந்து அடிக்கப்பட்டு போகும்னு எழுதி வச்சாங்க. அவ்வாறு நீயாக உன் மனதில் உன் குற்றத்தை நினைத்து உருகினால் செய்த பாவம் தீரும்படியாக இறைஞ்சி நன்னம்பிக்கை வைப்பை ஆலயத்தில் ஓத வேண்டும். ஆனா மனப்பாடம் பண்ணிக்கிறவங்க இப்ப கூட ஓதின்னு தான் இருக்கிறாங்க. ஆனா மனப்பாடம் பண்ணுன்னு இன்னொரு வாக்கியத்துல சொல்றாங்க. ஆனா அதை கண்ட இடத்துல பிரயோகப்படுத்தக்கூடாதுன்ற ஒரு உத்தரவு இருக்குது. மணல் வெளியில, ஆற்றங்கரையில, ஆலயத்துல உட்கார்ந்துதான் நன்னம்பிக்கை வைப்பு சொல்லணுங்கிறது உத்தரவு இருக்குது. வீட்டுல படிக்கக்கூடாதுன்னு இருக்குது. ஆனா நமக்குள்ள இருக்கிற வீட்டுக்குள்ள நன்னம்பிக்கை இருந்தாக்கா அது நினைவுல படிச்சுக்கிட்டே இருக்கலாமே. அப்ப படிக்க படிக்க நினைவு சுத்தமாகும். அவ்வாறு நீயாக உன் மனதில் உள்ள குற்றத்தை நினைத்து உருகி செய்த பாவத்தை தீரும்படியாக இறைஞ்சி நன்னம்பிக்கை வைப்பை ஆலயத்தில் ஓத வேண்டும். அதோடு இங்க ஒரு முக்கியமான ஒரு குழு கொடுக்குறாங்க நமக்கு தெய்வம். நீ என்ன பண்ணாலும் பண்ணாட்டினாலும் இதை செஞ்சினா உன் பாவத்தை நான் போக்கிறேன்பா. இதை செய்யறதுக்கு ஏதாவது கஷ்டமா அப்படின்னா, இதுக்கு ஒரு பாடம் இல்லையேன்னு இந்த வாக்கியத்தை கேட்ட பின்னாடி எல்லாருடைய சிந்தனைக்கு வந்துடும். அது என்னன்னு பார்த்தோம்னா, அதோடு நீ குனிந்து தரையை தொட்டு பிறகு நிமிர்ந்து இரு கைகளையும் சிரசின் பின்பக்கம் வைத்து, என்ன எளிமையான ஒரு உளவு சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. அதோடு நீ குனிந்து தரையை தொட்டு பிறகு நிமிர்ந்து இரு கைகளையும் சிரசின் பின்பக்கம் வைத்து சிரவணக்கம் செய்தால் உன் பாவங்கள் யாவும் சங்கரிக்கப்பட்டு நீ உடலெடுத்த முழு பலனையும் தர நாம் தயாராக இருக்கிறோம். அப்போ எத்தனை முறை நமஸ்காரம் பண்ணலாம் தெய்வத்துக்கு. இந்த ஒரு வாக்கியத்தை இன்னைக்கு காதுல கேட்டோம். ஏற்கனவே படிச்சிருக்கலாம், கடந்து போயிருக்கலாம். ஆனா இன்னைக்கு இந்த பாவ மன்னிப்பு திருவிழா முடிஞ்சு இன்னையோட 20 நாள் ஆகுதா? 21 நாள் கணக்கு எண்ணி வச்சிருக்கிறாரு. அப்போ
இது இந்த வாக்கியம் கேட்ட மாத்திரத்திலேயே ஆலயத்துக்கு போனதுக்கு அப்புறம் எத்தனை முறை தெய்வத்துக்கு சிரவணக்கம் பண்ணாலும் தீருமா? ஆனா அவங்க தீர்க்க தயாரா இருக்கிறாங்க. எவ்வளவு எளிமையான ஒரு உழவை நமக்கு கொடுத்துருக்குறாங்க பாருங்க. இரு கைகளையும் சிரசின் பின்பக்கம் வைத்து சிரவணக்கம் செய்தால் உன் பாவங்கள் யாவும் சங்கரிக்கப்பட்டு நீ உடலெடுத்த முழு பலனையும் தர நாம் தயாராக இருக்கிறோம். அவ்வாறு உன் பாவத்தை மன்னிக்க வல்லவர் இந்த எல்லையை தவிர வேறு எங்காவது இருக்கிறார்களா? இல்லவே இல்லை. இல்லை இல்லை, அகிலத்தில் இல்லாதது. வல்லபம் மீறிய யதார்த்தம் ஒன்று உள்ளது, நமக்கு உள்ளது. இங்க இருக்காங்க மெய்வழிச்சாலையில, அது உள்ளது, அது உள்ளது, நமக்கு உள்ள அது உள்ளது யாருக்கும் கிட்டாதது. யார் சொல்லணும்? அவங்க இசைஞ்சா கிட்டும். எல்லை, அவங்களுக்கு பேரு எல்லைச்சாமி. எல்லை மெய்வழி சாலை இசைவது. இதெல்லாம் நினைச்சு பார்த்தா சிந்தனை வேறு பக்கம் திரும்புமா? அந்த அச்சத்தினுடைய விளிம்புல நாம வாழ்ந்தோம்னா வெற்றி கொடி நாட்டுவோம். போன வாக்கியத்துல ஜெயம் வந்து உதவி புரியும்னு படிச்சோம். பாவச்சத்திரத்துல ஜெயம் எப்படி உதவி புரியணும்? ஜெயமே அவங்க தானே. இப்படி நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். அடுத்து 211 முடிக்க போறோம்னா அவ்வளவுதான், 4 வரிதான். மரத்தில் வைரம் ஏறி இருந்தால் உழு ஏறுவதில்லை. உளுத்து போவாது. வைரமான அந்த பிரவுன் கலர் டார்க் ஆக அந்த பிளேடு கூட அறுக்க முடிய மாட்டேங்குது, உடஞ்சிருது சில நேரத்தில். அவ்வளோ ஸ்ட்ராங் ஆயிடுது அந்த மரம். மரத்தில் வைரம், அதுக்கு பேரு வைரமா? மரத்தில் வைரம் ஏறி இருந்தால் உழு ஏறுவதில்லை. அதுபோல் நன்னம்பிக்கை வைப்பு மனப்பாடமாக வந்தால் அதுவே நாவிலும் மனதிலும் வைரமாக ஏறும். இன்னைக்கு படிச்சிட்டோமா? அடுத்த சபையில் எவ்வளோ பேர் மனப்பாடம் நான் பண்றேனான்னு பார்க்குறேன். அப்புறம் மற்றவங்களுக்கு கேட்குறேன். முடிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கிறேன். எவ்வளோ பேர் மனப்பாடம் பண்றோன்னு பார்க்கலாமா? பார்ப்போம். மரத்தில் வைரம் ஏறி இருந்தால் உழு ஏறுவதில்லை. அதுபோல் நன்னம்பிக்கை வைப்பு மனப்பாடமாக வந்தால் அதுவே நாவிலும் மனதிலும் வைரமாக ஏறும். அந்த வைரம் ஏறிவிட்டால் உன் நாவில் மனதில் உழுவு வைக்காது என்று நமது குலதெய்வம் நம் பாவங்களை எல்லாம் சங்கரிக்கும் பொருட்டு அந்த செயல் எவ்வாறு நிகழ்கிறது என்பதை இந்த வாக்கியத்தின் மூலமாக நமக்கு அருளியுள்ளார்கள். ஆகவே நாம் அனைவரும் இந்த வாக்கியத்திற்கு இணங்க நடப்போமாக என்று கூறி நமது தெய்வம் அவர்களின் பாதார விந்தங்களில் பரிபூரண சரணாகதி அடைந்து அவர்கள் அளக்க நிற்கும் நிஜநிதி புதுவாழ்விலே மனங்கூடி சேர்ந்து பொல்லா பிறப்பினை ஒழித்து பெருவாழ்வு வாழ்வோமாக என்று கூறி எனது முத்திப்பேருரை மீண்டும் தொடரும். அனைவருக்கும் நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம்.